வணக்கம். இன்னைக்கு முட்டை குழம்பு பண்ண போறோம். நான் அதுக்கு முட்டைய வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்க ஒரு விஷயம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இதை நான் வேக வச்ச முட்டைய நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேனா இல்ல வந்து நான் உங்ககிட்ட அப்படியே காமிச்சிட்டு இருக்கேனா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 வெங்காயம் இருக்கும், அதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா. 4 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 to 6 பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு லவங்கம் போட்டுக்கிறேன். பட்டை கிராம்பு லவங்கம் பொரிச்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிங்க, சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் கலந்துட்டு நம்ம தேவையான அளவு குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு குவான்டிட்டியில குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதியட்டும். இப்போ குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுல மஞ்சத்தூள், நீங்க தேவைப்பட்டா உப்பு பிளஸ் மிளகாய் தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச முட்டைய ஒண்ணு இதுல போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்போ ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து நம்ம இந்த பெரட்டின முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும், நல்லா கொதிஞ்சு வரட்டும். இன்னும் கூட கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கிச்சனுக்கு புதுசா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அதையும் இப்போ குழம்பு பாருங்க, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கூட திக்கா வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த குழம்பு வந்து கொதிஞ்சு வரட்டும். நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிக்க போறேன். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு திக்கா வந்துருச்சு. நான் இந்த சமயத்துல வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.